ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம நங்கநல்லூர் சப்வே பக்கத்தில் இருக்கிற இந்த டிபெட்டியன் பவுல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி நான் உள்ளே வர்றதுக்கு காரணமே அந்த நேம் போர்டு தான். டிபெட்டியன் பவுல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோடனே இங்கே போஸ்டர் இந்த வெஜ் ஸ்டிக்கோடையும் நான்வெஜ் ஸ்டிக்கோடையும் போஸ்டர் வச்சுருந்தாங்க. ஸோ எடுத்தோடனே நான் வந்து கண்ண மூடி சொல்லிட்டேன், இந்த ஸ்டிக்கை கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டிக் வந்தது நம்ம உள்ளே ட்ரை பண்ணி பார்க்கும்போது உள்ளே சீஸ் கோட்டடாக இருந்தது, வெளியே அவுட்டரில் பிரெட் க்ரம்ஸோட இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், சீஸ் ஒழுங்காக மெல்ட் ஆகலை. ஸோ ரொம்ப ரப்பர் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன்லேயும் குடுத்தாங்க. சிக்கன்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தப்போ, உள்ள சாசேஜ் வச்சு வெளிய சிக்கன் கோட் ஐ மீன் சீஸ் கோட்டிங்கோட அவுட்டர் லேயர் இருந்தது. ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் சுத்தமா டேஸ்ட்டே இல்ல. நெக்ஸ்ட் வந்து ராமன் ட்ரை பண்ணியிருந்தோம். ராமன் வந்து நல்லா இருந்தது. இங்க 2 டைப்ஸ் ஆஃப் ராமன் இருக்கு. ஜாப்பனீஸ் ராமனும் இருக்கு. கொரியன் ராமனும் இருக்கு. ஸ்பைசியா வேணுன்றவங்களுக்கு கொரியன் ராமன் ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து கொரியன் ராமன் தான் ட்ரை பண்ணோம். கொரியன் ராமன் டூ பி ஃப்ராங்க் நல்லா சூப்பரா இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸும் குட்டு. ஸோ அதோட அந்த வாசனை இருக்கு இல்லையா? அந்த ஹாட்டா குடுக்கும்போது அந்த வாசனை இருக்கு இல்லையா? அதுவும் சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க வந்து சிக்கன் மோமோஸ் பிளேட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ விச் இஸ் குட். நல்லா சூடா, ஹாட்டா, கிரிஸ்பியா சூப்பரா இருந்ததுங்க. இட்ஸ் ஃப்ரைடு சிக்கன். ஸோ அங்கே ஹைலைட் என்னென்னா, சில்லி சாஸுக்கு பதிலாக வந்து இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸில் அந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது. மோர் தேன் தட் நம்மக்கிட்ட கலெக்டிவாக ஃபீட்பேக் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு ப்ராப்ளமான அந்த கொரியன் ஸ்டிக் வந்து அதோட ஃபீட்பேக் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் ஜி அப்படின்னு சொன்னார். ஸோ ஆனால் தேங்க்யூ ஜி அப்படின்னேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டெசர்ட் ஆர்டர் பண்ணோம். அதோட டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. டெசர்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணோம். அப்போ தான் சொன்னாங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அது மெனுவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட் கஸ்டமர். கேட்டப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆலந்தூர், நங்கநல்லூர் அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டூ கம் அண்ட் விசிட். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.